வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது, சுஜாதா அவர்கள் எழுத்துல உருவான "விருப்பமில்லா திருப்பங்கள்" அப்படிங்கிற ஒரு சிறுகதைய தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவ நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. புதுசாவும் நெறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். அதோட கதைய கேட்டு முடிச்சுட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் நான் செலுத்தப்பட்டவன் போல தான் ஏங்கினேன். எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயம்னு அடுத்த முறை பகவானை சந்திச்ச போது சொன்னேன். அது இல்லடா, வாழ்க்கையில் எல்லாமே அபத்தமானது தான்டா. அதை முதல்ல நீ புரிஞ்சிக்க. இதனால் இதுன்னு காரண காரியங்கள் சொல்ல முடியாது. நீ பிறந்ததே ஒரு விபத்து, ஒரு அபத்தம். மொத்தமாக கோடிக்கணக்கான ஸ்போமில் ஒன்றே ஒன்று தான் நீச்சல் அடித்து அதோட இலக்கை சந்திச்சு அதனால் நீ உண்டாயிருக்க. ஒன்று தப்பி இருந்தால் கூட நீ பொண்ணாக பிறந்திருக்கலாம். அப்போ உன் வாழ்க்கையே வேறு விதத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு பங்க் அடிச்சுக்கிட்டு இருப்பிய. அதான் வச்சுக்க. வாழ்க்கையில் நிகழ்கிற சம்பவம் எதுக்கும் அர்த்தங்கிறது எதுவுமே கிடையாது. தினம் கோயிலுக்கு போனால் புண்ணியம் நல்லது வரும்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகாதவன் கொளிக்கிறான். கோயிலுக்கு போகிறான் அடுத்த வேளை சோத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கான். கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் செழிப்பாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, போகாதவங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இதில் என்ன தெரியுது? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பூமியே ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதில் நீ ஒரு ஆக்சிடெண்ட்டு, நான் ஒரு ஆக்சிடெண்ட்டு, நிம்மி ஒரு ஆக்சிடெண்ட்டு. நம்ம வாழ்க்கையில் குறுக்கிறது அவ்வளவுதான். இப்போ நம்ம திருட போகிறோம்டா. உடனே சாமி நம்ம பின்னால் துரத்திக்கிட்டு வந்து தண்டிக்க போகுதா? இல்லை. சாமர்த்தியம் இல்லைன்னா மாட்டிப்போம். அப்போ போலீஸ் தண்டிக்க போகுது. போலீஸ் சாமி கிடையாது. நிறைய பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், போலீஸையும் நம்ம வாங்கிடலாம். அப்போ இந்த உலகத்தில் நியாயம் எல்லாம் பண நியாயம்தான். பெரும்பாலான நியாயம் மெஜாரிட்டி பேசுது. நான் கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். பகவானோ என்னவோ செய், எனக்கு சிகரெட் கொடுத்துடு, அது போதும். கொடுக்குறேன்டா. தகவல் சேகரிச்சியா? தகவல் இருக்குது பகவான். சொல்லு ராஜா. சபாஷ். நகையெல்லாம் கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க பொட்டியில் வச்சுருக்காங்க. லாக்கரில் கொண்டு வைக்கிறதா இருக்காங்க. இன்னும் போடல. சாவி சாவி இருக்கிற இடமும் தெரியும். அலமாரியில் ஒரு பொம்மை அதில் இருக்குது. அலங்கார பொம்மை. அதில் போய் மறைச்சி வச்சிருக்காங்க. சபாஷ்ரா. டேய், இவனுக்கு பெருசாக ஒன்று குடுறா. தாய்ப்பால் மாதிரி சப்பிக்கிட்டு இருக்கட்டும். பகவான் அவங்க இல்லாத போது திருடலாம் பகவான். அனாவசியமாக ஆள் சேதம் வேண்டாம். டேய், நாங்களும் அதையே தாண்டா சொல்கிறோம். எங்களுக்கு ஆளை சாகடிக்கிறதுலையோ கொல்றதுலையோ விருப்பம் இல்லைடா. அதுக்குத்தானே பிளான் போட்டு உள்ளுக்குள்ளே உன்னை விதைச்சி வச்சுருக்கோம். இதை பார், அவங்களுக்கெல்லாம் சேதம் இல்லாமல் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. அவங்க இல்லாதப்ப தான் திருட விரும்புகிறோம். எவ்வளவு சிம்பிளாக வேலையை பாரு. கதவை உடைக்க வேணாம், கண்ணாடியை உடைக்க வேணாம். நீ வீட்டை திறந்து விட போகிற, நாங்கள் உள்ளே வரோம், எல்லாத்தையும் வாரிக்கிறோம்.